அப்படிங்கும்போது காவல்துறையிலேயே என்ன சொல்லுவார் அவர்? ஏரியாவில் பிரச்சனை வந்தா, எங்கள் ஏரியாவில் திருடிட்டாங்க, இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லுவியா? நீயே போய் திருடனை கண்டுபிடி. எங்கள் ஏரியாவில் பிட் பேக்கெட் அடிச்சுட்டாங்க, ட்ரெயினில் போகும்போது சைதாப்பேட்டை மார்க்கெட்டில் பிட் பேக்கெட் அடிச்சுட்டாங்க, இல்லை நீயே போய் கண்டுபிடி. அதே நான் இங்கே சொல்கிறேன், மக்கள் பிட் பேக்கெட்காரன் யாருன்னு பார்த்து ஸ்டேஷனில் கொண்டு ஒப்படைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லாமல் இருக்காருங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம மா சுப்பிரமணியத்துக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். நான் நினைத்தால் போகலாம். என்னை அமெரிக்காவில் ஜாக்கி சான் கூப்பிட்டாரு, என்னை ஆஸ்திரேலியாவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி இவராகவே சொல்லிக்கிறாரு. என்ன அதாவது நம்ம சொன்னால் ரொம்ப கொச்சையாக இருக்கும், நம்ம தகுதிக்கு அது நம்மளோட தராதரத்துக்கு அது சரியாக இருக்காது. என்ன இந்த ஆம்பளை கூப்பிட்டான் அந்த ஆம்பளை கூப்பிட்டான்னு யாராவது ஒரு இதுங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அதை பார்க்குறவங்க ஓஹோ அப்படி போலன்னா கூட உள்ளத்தில் உனக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கு போல இருக்கு அப்படி தானே ஊரே சிந்திக்கும். அதே மாதிரி பொன்முடி சொல்லவே வேணாம், அவர்கிட்ட ஒரு 10 விஷயம் சொல்லலாம். அவர் ஓய்வெடுக்க போல, கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட், அவரை சர்வீஸ்லேருந்து நீங்கள் இன்னும் வராத பொதுமக்களே சந்திக்காதன்னு விரட்டி அடிக்கப்பட்டு அதோட பாருங்க சாமியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் போய் அவர் குலம் கோத்திரம் நட்சத்திரம் எல்லாம் சொல்லி அங்கே அந்த ஐயர் அவருக்கு அர்ச்சனை எல்லாம் செஞ்சு மாலை போடுறத பார்க்குறோம் நம்ம. அதாவது அவர் தான் இந்த கட்சியோட திராவிட கழகத்திலேருந்து வந்த முகமாக பார்க்கப்படுறவர். ஏன்னா பழைய தலைங்கள்லாம் போயிடுச்சு வயசானதில், இதில் எஞ்சி இருக்கிறதுல இவர் தான் அந்த திராவிட கழகத்தோட முகமாக இருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த கட்சி வெளிவேஷம் போடுதுங்கிறத பாருங்க. அவரை திண்டுக்கல்ல ஹெச்ஆர்என்சி அலுவலகத்துக்கு வர சொல்லி விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணை நடத்த வரும்போது யார் மேலே புகார் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆள் அங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா புகாரை மொத்தமாக இவர் தெரிவிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் என்கொயரி நடக்கும்போது ரவிக்குமார்கிட்ட இவங்க என்கொயரி நடத்தும்போது அவரை பக்கத்து ரூம்ல இருந்து எல்லாத்தையும் காதில் கேட்குற மாதிரி அந்த ஆளை பக்கத்து ரூம்ல, ஏன்னா ஹெச்ஆர்என்சி அதிகாரி தானே, அவன் என்னோட கலீகுடா, அவனை எப்படிடா நான் விட்டு கொடுக்க முடியும், அவன் என் ஃப்ரெண்டுடா இப்படின்னு இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நீதி நேர்மை அதெல்லாம் கிடையாது. ஏன்பா பண்டிட்டை விரட்டும் பொழுது அதில் ஷாவின் அப்பா போராடினாரா அப்படின்னு கேட்கணுமா? அதில் ஷாவோட அப்பா தான் போராடினவங்கிறது. வேற யாராவது போராடி இருந்தாங்களா? வேற யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்களா? அந்த பண்டிட்டுகளின் குரலற்றவர்களின் குரலாக மாறி அந்த நாதியற்றவர்களுக்காக யாராவது குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு அதை கேட்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. ஆனால் இந்த சு வெங்கடேசன் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. இந்த ஆள் ஒரு மிகப்பெரிய நடிகன். சிவாஜி கணேசன், கமலஹாசன் நகைக்கடன் பதவிக்காக ஈவேரா சொன்னதுதான், எவன் காலையும் கழுவி குடிப்பான் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு வாழும் உதாரணமா நம்ம அதுல பல பேர் இருக்காங்க. அருணன் இருக்காரு, இன்னும் எத்தனையோ பேர் இருக்காருல. அந்த போட்டியில ரேஸ்ல நூலிழையில முன்னாடி நிற்கிறது இந்த சு வெங்கடேசன் தான். ஒன்ன மாதிரி ஓட்டு பொறுக்கி அரசியலுக்காக கோயம்புத்தூர்ல போய் குண்டு வச்சு 60 பேரோட தாலியார்த்தவன்ட்ட போய் கூட்டணி வைக்கிற நீ பேசலாமா? யாருன்னா பேசலாம். கடுமையா நீ இப்படிலாம் பேசாத, உரிமையில பேசலாமா? மட்டு மரியாதைலாம் இவனுக்கு இவ்வளவுதாங்க மரியாதை. யாருக்கு என்ன மொழி புரியுமோ அவனுக்கு அந்த மொழியில மட்டும்தான் பேச முடியும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். போலி பாராமெடிக்கல் காலேஜ் எது என மாணவர்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும், அமைச்சர் மாசு. டிஎம்கே கூட்டணியில் தான் இருப்போம், திருமாவளவன் பிடிவாதம். மீண்டும் ஊசி பயணம் என பெண்களை இழிவுபடுத்தும் டிஎம்கே எம்எல்ஏ மகாராஜன். திருட்டு புகாரில் சிக்கியவருக்கு ஸ்ரீரங்கம் கோயில் கண்காணிப்பாளர் பதவி. காஷ்மீருக்கு காம்ரேடுகள் பயணம், ஆதில் ஷா குடும்பத்தினரை சந்தித்து சு வெங்கடேசன் விளம்பரம். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம்.
அந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாலே குஜராத்தில் ஒரு விமான விபத்து நடந்திருக்குது. அதில் கிட்டத்தட்ட 240க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தாங்க. முழு தகவல் வரல. இருந்தால் கூட அந்த விபத்தை பார்க்கும் பொழுது எவ்வளோ பேர் குழப்பாங்கன்னு நம்மளால் அறுதிட்டு சொல்ல முடியாது. இல்லை ஒன்றும் பண்ணால் முன்னாள் குஜராத் சிஎம் கூட அதில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. அவர்கள் விபத்தில் பாதிக்கப்பட்டும் அவங்களுக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்துவோம். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் பிரார்த்திப்போம். முதல் செய்தியாக திராவிட மாடலின் சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் சுகாதாரமாக ஹெல்த்தியாக தான் இருக்கார். ஃபுல்லாக வாக்கிங் ஜாக்கிங்லாம் போய்ட்டு ஃபிட்டாக தான் வச்சுருக்காரு. பட் அவர் சார்ந்த துறை ரொம்ப மோசமாக இருக்குன்னு நமக்கே தெரியும். அவர்கிட்ட ஊடகவியலாளர்கள் கேட்குறாங்க, போலி பேராமெடிக்கல் காலேஜஸ் நிறையா இருக்குது, நிறைய பேர் அதில் நர்சிங்கோ இல்லை பிஃபார்ம் எம்ஃபார்ம் ஜாயின் பண்ணிட்டு கடைசியில் அதுக்கு அந்த சர்டிஃபிகேட்டுக்கே ஒர்த்து இல்லாமல் ஆகிடுதுங்க, அதை நீங்கள் பார்த்து சரி பண்ணணுன்னு தான். இதெல்லாம் மாணவர்களும் பெற்றோர்களும் தான் அது போலியானதா போலி இல்லாதான்னு பார்த்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்னதில் ஒரு லாஜிக் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அவரோட பார்வையிலேருந்து, இப்போ நீங்கள் பொதுமக்கள் பார்வையிலேருந்து, சட்டத்தின் பார்வையிலேருந்து, காவல்துறையின் பார்வையிலேருந்து, ஆட்சி பீடத்திலிருந்து பார்க்க அப்படிலாம் கிடையாது. நாம் ஏதோ மா சுப்பிரமணியத்தோட யார் அந்த சாரோட பார்வையிலேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா அவர் என்ன பண்ணார், அவர் அந்த நான் வீட்டு வாசல்லாம் உட்காந்து இவன்ட்டு சாப்பிட்டு வந்தேன் பிரச்சாரத்துக்கு போகும்போது, அவன் வீட்டு வாசலில் திமுக கொடி நட்டுருந்தான், திமுகவோட ஹார்ட்கோர் ஆள், இவர் கூட ஒரு 7-8 படம் தனியாக எடுத்திருக்கான், அதோட துணை முதல்வர் கூட ஃபோட்டோ பிடிச்சிருக்கான். அப்படி இருக்கும்போதே முழு பூசணிக்காயை சோத்துல மூடி, பூசணிக்காயே இல்லைங்க இதோ பாருங்கள் சோறு தாங்க இருக்குது அப்படின்னுங்கும்போது அவர் இன்னொன்று சொன்னார் பாருங்க, அந்த வட்டச் செயலாளர் 60 வட்டச் செயலாளர் இருக்காங்க, அது கரெக்டு தான். 60 வட்டச் செயலாளர் இருக்கும்போது வட்டச் செயலாளர்லாம் பேசுவாங்க. ஆனால் இவருடைய லெவல் வட்டச் செயலாளர்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு மரியாதைக்குரிய ஸ்டாலின் உத்தரவு போட்டார்னு நினைக்கிறேன். இந்த யார் அந்த சார் பிரச்சனையிலேருந்து இவர் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆனதுனால இந்த மாதிரி பேசுகிறாரா, அப்பா நம்மளை சட்டத்தின் பார்வையிலேருந்து தப்பிச்சிட்டோம். ஒருவேளை இந்த தத்தின்னு பலராலும் விமர்சிக்கப்படுற முதல்வர் கட்சி ரீதியாக அவர் ஏதோ கொஞ்சம் டைட் பண்ணதுனால அவர் கொஞ்சம் பயந்து இப்போ இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கும்போது காவல்துறையிலேயே என்ன சொல்லுவார், அவர் ஏரியாவில் பிரச்சனை வந்தால் எங்கள் ஏரியாவில் திருடிட்டாங்க, இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லுவியா, நீயே போய் திருடனை கண்டுபிடி, ஏன்னா எங்கள் ஏரியாவில் பிட் பேக்கெட் அடிச்சுட்டாங்க, ட்ரெயினில் போகும்போது சைதாப்பேட்டை மார்க்கெட்டில் பிட் பேக்கெட் அடிச்சுட்டாங்க, இல்லை நீயே போய் கண்டுபிடி, அதே ஏன்டா இங்கே சொல்கிறேன், மக்கள் பிட் பேக்கெட்காரன் யாருன்னு பார்த்து ஸ்டேஷனில் கொண்டு ஒப்படைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லாமல் இருக்காருங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம மா சுப்பிரமணியத்துக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அவர் இன்னொன்று சொல்கிறாரு பாருங்க, அதில் அடுத்தது மக்கள் தான் இதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நேற்று மாணவர்களும் பேரண்ட்ஸும் மட்டும்தான் அவங்க தான் எச்சரிக்கையாக இருக்கணும், அவங்க தான் பார்த்துக்கணும். அப்படிங்கும்போது அப்போ ஆட்சி எதுக்கு, அதிகாரிகள் எதற்கு, அதுக்கான கமிட்டி எதற்கு, அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டி எதுக்கு, அப்போ என்ன காசு மட்டும் கட்டிங் மட்டும் வாங்கி போட்டுக்கிறதுக்கா? இல்லை அந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இவங்க அனுமதி கொடுப்பாங்க, அது போலியா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அனுமதியே இவங்க கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது கூட நாம தான் கண்டுபிடிக்கணும். அப்படிலாம் நீங்கள் இவரை இது பண்ணாதீங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கார். நாங்கள் கொண்டவர்களுக்கு வச்ச காரில் போவோம், எங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நாங்கள் ஃபாரினில் போய் நாங்கள் டிரைவரே இல்லாத காரில் கூட போய் பார்த்து இது பண்ணுவோம். நான் போய் படம் பார்த்து சிஎம்கிட்ட நானும் சிஎம்மும் வாக்கிங் போது ரிவ்யூ பண்ணுவோம். எனக்கு போர் அடிச்சதுன்னா ஜாகிங் போவேன். அது நாமக்கல் போனால் கூட அதில் ஜாகிங் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது பெருக்கி பார்த்துட்டு அதையும் அங்கே யார்ட்டையாவது பார்த்துட்டு அவன் ஃபோட்டோ எடுக்கிறானா வீடியோ எடுக்கிறானான்னு அங்கேயும் ஃபோட்டோ ஷூட் முடிச்சுப்பேன். அப்படிங்கிற மனோநிலையில் அவர் இருக்காருங்க. அவருக்கு டார்கெட் வெர்சஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்னோ இல்லை நீ என்ன செஞ்சுருக்க உன்னுடைய ரிவ்யூவோ எதுவோ அந்த மாதிரிலாம் அவருக்கு டார்கெட் வெர்சஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னு வச்சுங்க, இந்த மாதிரிலாம் குடாக்கத்தனமாக பேச மாட்டார் இல்லைங்களா? அதிகமாக மாரத்தான் போட்டியெல்லாம் நடத்தியிருக்காரு. அதாவதுங்க அவருடைய வேலையை தவிர மீதி எல்லாம் செய்வார் பாருங்க. மராத்தான், டிரைவர் இல்லாத காரில் போகிறது, வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, சினிமா ரிவ்யூ, இப்படின்னு அவர் ரொம்ப டைட் ஷெடியூலுங்க. அவருடைய இந்த பிஸியில் இருக்கும்போது நீங்கள் போய் தேவையில்லாமல் இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் அவர் இரிட்டேட் ஆகிறாரு. இரிட்டேட் ஆகிறதுனால தான் அந்த கோவத்தை இப்படி சொல்றையோ போயா நீயே போய் கண்டுபிடிச்சிக்கியா போயா அப்படின்னு. தென்காசி ஹாஸ்பிட்டல்ல 500 உள்நோயாளிகள் இருக்கக்கூடிய இடத்துல கரண்ட் இல்லாம போய் அவன் அவஸ்தைப்படுறான். அங்க கரண்ட் போகுது. திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல்ல நம்ம பல தடவை பேசிட்டோம், திருநெல்வேலி நடக்கிற அட்டுழியங்களை. அதே மாதிரி இந்த போடி நாயக்கனூர்ல தானே ஃபேன் உழுந்து குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு ஃபேன் உழுந்து இதாயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுவார், ஃபேன் அப்படிதான் ஏன் உழும், உனக்கு தேவைன்னா நீயே ஃபேனை கூட்டு வந்து எலக்ட்ரிஷியன் வச்சு மாட்டிக்க,
டாக்டர்கிட்ட ஸ்டெத்தஸ்கோப் இல்லை, இதெல்லாம் சொல்லாத. வெளியில் வாடகை கொடுக்குறாங்க வாங்கிக்க. கேஸ் சிலிண்டர் வாடகை கொடுக்குறாங்க வாங்கிக்க. கேஸ் சிலிண்டர்னா ஆக்சிஜன் இது கேஸ், அது வாசலில் கொடுக்குறாங்க வாங்கிக்க. இந்த மாதிரி பேப்பர் கப் தான் இருக்கும். நீ நல்ல அந்த பேப்பர் கப்பு கூட அங்கே வந்துட்டு அந்த வெளியில் அந்த இந்த இதெல்லாம் வாடகைக்கு விடுறான்ல அவங்ககிட்ட சொல்லி அது ஸ்பான்சர்டு பை த கான்ட்ராக்டர். அதனால் அவர் இதையே ஒரு புது திட்டமாக அறிவித்தாலும் அறிவிச்சிருவாரோன்னு நமக்கு பயத்தோடு இருக்க வேண்டியதாக இருக்குது நம்ம. அதனால் ஒரு மிகப்பெரிய இது என்ன கடைசியில் பாருங்களேன், இவங்களை நம்ம திட்டோம், இவங்கள்ட்ட நம்ம கோரிக்கை வச்சு பார்த்தோம், திட்டி பார்த்தோம், கதறி பார்த்தோம், அழுது பார்த்தோம். கடைசியில் இனிமேல் சோ மாதிரி கிண்டல் பண்ணி நாம் இனிமேல் நம்மளுடைய மனதை சமாதானப்படுத்திப்போங்கிற அளவில் தான் இவங்களுடைய கேடுகட்ட செயல்பாடுகள். இதுக்கு பேர் பாருங்க, திராவிட மாடல் ஆட்சின்னு இன்னைக்கு கூட போய் சேலத்தில் போய் மாறு தட்டிக்கிறார் அவரு. 12 கிலோமீட்டர் ரோட் ஷோ நடத்திருக்காரு. அதான் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குது, நம்ம தான் போன வாரமே சொன்னோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எனக்கு அந்த இது சொல்றதுல இது நிகழ்ச்சி நீங்க இந்த செய்தியை முடிச்சிட்டீங்க, ஆனாலும் எனக்கு முடிக்க தோணலை. இந்த ஒரு ஷட்டரை திறக்கிறதுக்காக முதல்வர் போயிருக்காரு, அதுல இந்த பூ தட்டை தூக்கி போடுவாரான்னு நானும் அவளோட எதிர்பார்த்தேன். அது ஒரு இதே கிடையாது. டெல்டாவுக்குலாம் தண்ணி வேணும் தான் திறந்திருக்காரு. அதெல்லாம் கரெக்ட். அவர் திறக்கலைன்னா வராமையா போயிட போகுது. அது எல்லாத்துலயும் நீங்க இதுக்கே ஆச்சரியப்படுறீங்களே, ஷட்டரை திறக்கிறதுக்காக போனாருன்னு. சென்னையில முதல் நிகழ்ச்சி அவர் போனது, மழை பெஞ்சு கருக்கெல்லாம் 5 மணிக்கு அங்கே தண்ணி தேங்கி உள்ள இடத்திற்கு முதல்வர் சென்று பார்வையிட்டார். என்னடா பார்வையிட்டார்? எனக்கு இந்த செய்தி முடிக்க வந்தோடனே என்ன நீங்கள் சொரிஞ்சு விட்டீங்க. எங்கள் ஊரில் கொள்ளடத்தில் வெள்ளம் வந்ததுன்னா அது கரையை தொட்டுட்டு போகும். அது தரையிலேருந்து ஒரு 10 அடி 12 அடியோ உயரம் உள்ள ரோடு. அது டைட்டாக போகும். அதாவது 4 லட்சம் கியூசெக்ஸ் 3.5 லட்சம் கியூசெக்ஸ் போகும்போது நாங்கள் போய் குந்துகால் இட்டு அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி இவர் ஏதாவது தண்ணி அடிக்கிறத வேடிக்கை பார்க்க போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு இதில் அச்சத்தில் நான் கூட இது பண்ணோன்னே, அதுக்கப்புறம் அந்த பம்பு செட்டு அந்த டீசல் இன்ஜின் வச்சு இறப்பாங்கல்ல, அதை ஆன் பண்ணாரு. அதை போய் பார்த்து அதை அவர் ஆன் பண்ணாரு. நீங்க திரிக்கிறீங்க. மெட்ராஸ்ல அவர் முதல் தரையா மழை பெஞ்சு மழை வெள்ளத்துக்கு 2021 நீங்க பாருங்க, உங்க மேல கேஸ் போட்டு உங்களை ஏண்டா சிரிச்சேன்னு கேட்க போறாங்க பாருங்க. அது நடக்கலைன்னா நம்ம பெரிய விஷயம்தான், கடவுள் தான் நம்மளை காப்பாத்தினான்னு இருக்கணும். அந்த அளவுக்கு இவங்க ஒரு போட்டோ ஷூட் மேனியாக்கு விளம்பர வெறியில இருக்கிற இவங்களை நீங்க அந்த ஷட்டரை திறந்துட்டாருன்னு சொல்றது நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க எவ்வளவு கிண்டல் செய்தாலும் எவ்வளவு உசுப்பேத்தினாலும் நீங்க என்னெல்லாம் பண்ணா கூட நாங்க அசர மாட்டோம். நாங்க சீட்டு அதிகமாக தான் கேட்போம், ஆனா கம்மியாக கொடுத்தா கூட நாங்கள் அந்த கூட்டணியை விட்டு போக மாட்டோம். காரணம் எங்களுடைய இலக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. பிஜேபி உள்ளே வந்துடும், சங் பரிவார் உள்ளே வந்துடும் அப்படின்னு உள்ளே வந்த கட்சிகளை பற்றி கவலைப்பட்டுட்டு திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, நான் கூட்டணியை விட்டு விலக மாட்டேன். வேணும்னே இந்த திமுக கூட்டணியில் ஒரு கலக்கத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துறதுக்காக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அவர் யாரை சொல்கிறாருன்னு தெரியல. ஒருவேளை சிபிஎம் சண்முகத்தை சொல்கிறாரோ என்னமோ. ஏன்னா அவர் தானே போட்டு வெளுக்கிறாரு. நீங்கள் அந்த கூட்டணி கட்சியில் அந்த முன்னாள் ஹிஸ்டரி ஷீட்டர், காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் ஹிஸ்டரி ஷீட்டர், அவர் ஏதோ ஊழல் பணம்லாம் செஞ்சு அதை வெளிக்கொண்டு வந்த சவுக்கு சங்கர் வீட்டில் சாக்கடை தண்ணி, மலம் கலந்த தண்ணி எல்லாம் ஊற்றி ரகலை பண்ணி அவர் தன்னை இது பண்ணும்போது கூட அந்த ஆட்சி ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னா கரெக்டாக இதுதான் ஸ்டாலின் நடத்துவது தான் காமராஜர் ஆட்சின்ட்டாரு. காமராஜரை ஒரு கொலைகார ரேஞ்சில் கொண்டு போய் சொல்லிட்டாருன்னு எனக்கு கூட பகீர்னு இருந்தது. இது அரசியல் நோக்கர்கள் ஏன்னா இது ஒரு கமிஷன் ஆட்சி, கரப்ஷன் ஆட்சின்னு தானே சொல்கிறாங்க. அதனால் காமராஜரை கொண்டு போய் இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு இது வருத்தம் எனக்கும். அவர் காங்கிரஸ் தலைவரே அதை பற்றி கவலைப்படல. ஆனால் காமராஜரை நாம் இது பண்ணுறோம். காங்கிரஸ் கட்சி சரண்டர் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய அந்த முத்தரசன், அவர் அவரை அடைமொழி சொல்லாமல் சொல்லணும். அதை அடைமொழி சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவர் ஹெச் ராஜா போன்று தேசத்திற்கு தன்னை அர்ப்பணித்து தமிழகத்தில் தேசியம் தழைத்தோங்க வேண்டும், இந்த நாடு ஒரே நாடாக இருக்க வேண்டும்னு சொல்ற ஹெச் ராஜாவை அவர் தடித்த வார்த்தையில பேசும்போது இவர் முத்தரசன்னு சொல்றது நீங்க தப்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அந்த மூத்திரசந்துங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு இவர் முத்தரசன்னு சொல்றேன். உங்களுக்கு ஓகே தானே? இப்ப நான் தான் அந்த வார்த்தையை தவிர்த்துடுறேன். அவர் மூத்திரம் போறது சரியா தப்பான்னு சொல்ல, அது அவர் மூத்திரசந்துல குடியிருந்தாரா, மூத்திரசந்துல அவர், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா சில பேர் சொன்னாங்க. இல்ல நீங்க 3க்கு 3 சேர்த்து சொல்றீங்க. அது திராவிட ஆட்சியோட இதுல திமுகவோட தாக்கம் நமக்கும் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம்.
ஆனால் எனக்கு அந்த நடைமொழி உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதானே. அவர் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறீங்க. எந்த ஒரு தலைவரையும் அப்படி நம்ம சொல்ல அப்படி நீங்க சொல்லக்கூடாதுங்க. இது பொதுமக்கள்கிட்ட தான் இந்த மாதிரி முத்தரசன் இருக்குன்னு சொன்னேனே தவிர அவரை நான் அப்படி சொல்றேன்னு நான் சொல்லலை. ஒரு சில பேர் சொன்னாங்க, கடுமையா ஏற்றக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள் சொன்னாங்க. அவரும் எதுவும் வாயை திறக்கிறது இல்லை. இப்போ மீதி கட்சிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கொங்கு நாடு கட்சி, ஒரு ஏதாவது முன்னாடிலாம் வந்து ஒரு தேசியம் தெய்வீகத்துக்கு இது ஒரு பிரச்சனை வந்தால் அதாவது அப்போ எப்பயாவது வாயை திறப்பார். கள்ளக்குறிச்சியில் பிரச்சனை வந்த போது அந்த மாடுகள்லாம் எப்படி தாக்கப்பட்டதை பற்றி கூட வீடியோலாம் இது பண்ணியிருந்தார். எப்பயாவது அவர் வந்து ஏதாவது ஒரு பொது விஷயத்துக்கு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு அம்னீஷியாலேருந்து முழிச்சுப்பார். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாய் கட்சியெலாம் இருக்குது பாருங்கள். பாய் கட்சியெலாம் அவங்களுக்கு வந்து பிஜேபி உள்ளே புந்துரும் அப்படின்னு சொல்லியே சீட்டு வாங்கிட்டு அவங்க காலத்தை ஓட்டுவாங்க. இப்போ வந்து பாக்கி இருக்கிறது சண்முகம் மட்டும்தான். இந்த டோல்கேட்டு டோல்கேட்டு தான் ஆல்மோஸ்ட் வெளில போயிட்டாரு அவர் தான். அதனால அவர் இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா போட்டோங்கிற மாதிரி தான் அவங்களும் இது பண்றாங்க. அவரும் இவங்க கூட எதுக்குடா நாம இருப்பானே, நம்ம அடுத்த பார்த்துப்போம் அப்படின்ட்டு கேஸ் அப்படின்னு அவங்களும் நினைச்சிட்டாங்க. அதனால அது வந்து திருச்சங்க சொர்க்கம். இப்ப மீதி இருக்கிறது இவர் மட்டும்தான். இப்போ இவர் எங்க போவார் இவரு அப்படிங்கும்போது, நான் நினைத்தால் போலாம். என்னை வந்து அமெரிக்காவில் ஜாக்கி சான் கூப்பிட்டாரு, என்னை ஆஸ்திரேலியாவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி இவராகவே சொல்லிக்கிறாரு. என்ன அதாவது நம்ம சொன்னால் ரொம்ப கொச்சையாக இருக்கும். நம்ம தகுதிக்கு அது வந்து நம்மளோட தராதரத்துக்கு வந்து அது சரியாக இருக்காது. ஏன்னா வந்து என்ன இந்த ஆம்பளை கூப்பிட்டான் அந்த ஆம்பளை கூப்பிட்டான்னு யாராவது ஒரு இதுங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அதை பார்க்குறவங்க ஓஹோ அப்படி போலன்னா கூட உள்ளத்தில் உனக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கு போல இருக்கு அப்படி தானே ஊரே சிந்திக்கும். இப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்ன அதாவது உள்ளுக்குள்ளே இவர் ஒன்று பேசி வெளியில் ஒன்று மிரட்டுறாரோன்னு நினைக்கிறேன். பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் பெர்செப்ஷன் தானே. அதனால இவர் உள்ளுக்குள்ளே கையை முறுக்கிறாரா இல்லை சொல்றாரு. அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி அமையும் சொல்றப்ப கூட்டணி ஆட்சி என்பது எங்களுக்கும் ஏற்புடையதேன்னு ஒரு பக்கம் சொல்றாரு. ஆனால் கொடுக்குற சீட்டை வாங்கிப்பேன் அப்படிங்கிறாரு. நான் மீண்டும் சொல்றேன் உங்களுக்கு, திருமாவளவன் யாரை கடுமையாக சாடுகின்றாரோ, ஒரு கட்டத்தில் கடுமையாக சாடினவனை அண்டி பிழைக்கும் ஒரு பிறவிதான் நான் திருமாவளவன். நான் போற போக்கில் நான் சொல்ல, திருமாவளவனுடைய கடந்த கால வரலாறு பாருங்க. கட்டு விரியன் கண்ணாடி விரியன்னு சொல்லி இவர் திட்டினாரு, கருணாநிதியை திட்டினாரு. ஜெயலலிதா அம்மையார பேசாத பேச்சே கிடையாது. அதே மாதிரி ஸ்டாலினையும் பேசாத பேச்சே கிடையாது. காங்கிரஸ் கட்சியை இது வந்து ஒரு 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த கட்சி, என் தொப்புள் கொடி உறவுகளை கொன்று குவித்த கட்சி அப்படிலாம் பேசினாரு. இப்போ இதெல்லாம் வந்து நீங்க வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சப்ப அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த இதுக்கு அனுப்பிச்சதே திமுக தானே. அதுக்கு அப்புறம் அந்த அது இப்ப சொல்றாரு. 2009 விஜயகாந்த் அரசியல் ஊனம், எம்ஜிஆருங்கிற கைத்தடியை வச்சுட்டு வர அரசியல் ஊனம்னு சொல்லிட்டு கடைசியில் விஜயகாந்த் சிஎம் ஆக்குவேன்னு போனாரு. அவர் கடந்த கால வரலாறு நல்லா கவனிச்சு. வைகோ வேற போரா குறைக்கு ஊருக்கே ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டா. ஆனா வைகோவே இருந்தாலும் என்ன சொன்னான், நான் உனக்கு 25 லட்சம் கொடுத்தேனா இல்லையா அப்படின்னு சொல்லி வைகோ சொன்னதும் இருக்கு. அந்த அளவுக்கு அவர் பாருங்க ஒரு மிகப்பெரிய காமெடி பீஸா மாறி போனவர். நாளைக்கு அவர் பிஜேபி காலிலேயே கூட வந்து சரண்டர் ஆகலாம். ஏன்னா அதெல்லாம் மாட்டாரெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. 2001 பிஜேபி கூட்டணியில நின்று தேர்தலை சந்திச்சவர் தானே, பிஜேபியோட மேடையை பகிர்ந்துகிட்டவர் தானே. அதனால அவரும் நாளைக்கு மாற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த தொகுதியே அதிகமோ, இதுல இருந்து குறைப்போம் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இப்போ வன்னியரசு போன்றவர்கள்லாம் தொலைக்காட்சியில் பேசுறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு இன்னும் தர்ம சங்கடத்தை தான் இவங்களுக்கு ஏற்படுத்துது. அதனால திராவிட முன்னேற்ற கழகமோ இங்கே பாரு, வேட்பாளர் நான் சொல்றது தான் உங்க கட்சிக்கு, தொகுதியும் நான் கொடுக்குற தொகுதி தான், நாளைக்கு குறைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இவங்க என்ன கூட கேட்கறது, அதுக்கு தான் இந்த நாள் குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலைங்கிற கதையா இவர் என்ன சொல்றாரு. இப்ப இல்ல நாங்க தொகுதி அதிகமா கேட்போம், ஒருவேளை எங்க ஆண்டை எங்களுக்கு கம்மியா கொடுத்தா கூட நாங்க வாங்கிட்டு போயிடுவோம். அந்த சப்ஜெக்ட் கரெக்டா வந்துட்டீங்க. இப்ப எனக்கு என்ன ஒரு தோணுதுன்னா, இந்த திராவிட மாடல் இந்த பட்டியல் சமூகத்தை எப்படி உங்களுடைய இந்த 4.5 ஆண்டுகள் இந்த ஆட்சியில எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ தெரிந்தோ தெரியாமலோ பார்த்தீங்கன்னா இப்போ திருமாவளவன் அவர் வந்து தலித்துகளுடைய பிரதிநிதியாக அவர் இருக்கிறாரு. காங்கிரஸில் இப்போ இருக்கக்கூடிய தலைவரும் தன்னை வந்து வேற ஏதோ ஒன்று பேசுறதுக்கு கூட அண்ணாமலை மேலே பிசிஆர் கேஸ் போடுறேன்னு மிரட்டக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு. சிபிஎம் முதல்ல வந்து ராமகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் இருந்தாங்க, இப்போ சண்முகம்.
அவரும் அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருங்கிறாங்க. 3 தலைவர்கள் பட்டியல் சமூகத்தை இருந்ததுனால இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அட்லீஸ்ட்? அதில் பெரிய விஷயமே கிடையாதுங்க. அந்த செல்வத்துக்கு முன்னாள் ரவுடி ஷீட்டர் காங்கிரஸ் செல்வத்துக்கு கேஸு, சின்ன கான்ட்ராக்ட்ஸு அப்படின்னு அவரை முடிச்சுப்பாங்க. அந்த சிபிஎம்ல இருக்காரு பாருங்க, கொஞ்சம் நல்லா பேசுறாரு, விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் முதுகெலும்போட பேசுறாரு, இருந்தாலும் அவரை எப்படி சரி கட்டுவாங்க அப்படிங்கிற அவங்க கட்சி தலைமையெல்லாம் கூப்பிட்டு, எப்பா 25 கோடி 2 கம்யூனிஸ்ட், ஓகே நெக்ஸ்ட் அப்படிங்கும்போது கடைசியில் இருக்க போகிறது நம்ம அண்ணன் திருமா தான் இருக்க போறாரு. மீசையை முறுக்கிக்கிட்டு அங்கே போய் அதுக்கப்புறம் அந்த அமைதிப்படை படத்தில் சொல்லுவான்ல, ஏ மணியா கூழ் குடிச்சா உன் மீசை எப்படி இருக்கும்னு ஒன்று, அதுக்கப்புறம் இப்படி பண்ணுவார்ல, அந்த மாதிரி அப்புறம் அங்கே போய் கூழ் குடிச்சா மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரிங்க, பாரதிய ஜனதா வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இதற்கு ஒப்புக்கொண்டோம், மதவாத சக்திகளை தமிழகத்திற்குள் நுழைய விடக்கூடாது என்ற ஒற்றை புள்ளியில் நாங்கள் இணைந்துள்ளோம். முடிஞ்சு போச்சு, வேற என்ன, அவ்வளவுதான் அவருடைய பவுச்சு. எல்லாம் பேசலாம், கதறலாம். எனக்கு தெரிஞ்சு மீண்டும் இந்த விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியில் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகமே அவங்கள தோக்கடிக்கிற வேலையை பார்க்குதா இல்லையான்னு பாருங்க. முதல்வர் ஸ்டாலினை யாரோ ஒரு ஆள் தூக்கத்தை, அவர் நிம்மதியாக தூங்குறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவங்களுடைய அமைச்சர்களோ இல்லைன்னா எம்எல்ஏக்களோ யாரோ ஒருத்தவங்க கட்சிக்காரங்க செய்துக்கிட்டே இருக்காங்க. அது வந்து ரிலே ரேஸ் மாதிரி ஒவ்வொருத்தவங்களேருந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட போகுது. இப்போ ஆல்மோஸ்ட் பொன்முடி ரிட்டையர் ஆகிற அதாவது ஆக்டிவ் இதுலேருந்து அவர் போகிற அளவுக்கு ஆயிட்டார். அந்த அந்த ரிலே ரேஸுடைய அந்த கம்பை வந்து தேனி அங்கே ஆண்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ இருக்கிறார் மகாராஜன், அவர்கிட்ட கொடுத்துட்டாருப்புல இருக்கு. அவர் என்ன, ஓஷி இனிமேல் நீங்கள் ஓஷியில் தானே பஸ்ஸில் போகிறீங்க, இந்த ரோடு போட போகிறோம், இதிலெல்லாம் நீங்கள் 4 மணிக்கெல்லாம் பொம்பளை ஆளுகள்லாம் வேலையை முடிச்சுட்டு அந்த ஓசி பஸ்லேயே போகலாம், வீட்டில் வந்து ஆம்பளை ஆளுக வந்து பொங்கி போடுவாங்க. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு இந்த இந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு என்ன, அதாவது நுண்ணரசியல் உங்களுக்கு இதில் ஏதாவது புரியுதா? அது அவங்க இவங்கள மாதிரி நாமளும் பேசுவோம் இந்த நுண்ணரசியலை பற்றி. இல்லை, ஆம்பளை ஆள் வீட்டில் சோறாக்கி வைப்பான் அப்படின்னா அவன் வந்து வீட்டை விட்டு வெளில போக முடியாத அளவுக்கு சரக்கு அடிச்சுட்டு படுத்திருப்பான். அவனுக்கு மத்தியானம் அந்த போதையில் ஏஞ்ச உடனே பசிக்குமேங்கிறதுனால சோறாக்கி வச்சிரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வீட்டம்மா வந்து வேலைக்கு போய், அதான் அவங்களும் 100 நாள் வேலைக்கு தான் போவோம். அவங்களுக்கு 100 நாள் வேலையோ இல்லை பக்கத்தில் வேற 100 நாள் வேலையில கூட இவங்க அடுத்தது மண்ணை வாரி போடுற வேலையை இவங்க செஞ்சுட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதுக்கு அதில் தாண்டி அவங்க ஏதாவது அவங்களுக்கு முடிஞ்ச வேலைகள், அதுவும் தேனிங்கும் போது பக்கத்தில் அந்த மலை தோட்டங்களில் போய் வேலை செய்கிறது அது இதுன்னு போகும்போது அதில் ஒரு நுண் அரசியலாக அவர் சொல்கிறத, அப்போ ஆம்பளை வீட்டில் இருந்து சோறாக்கி வைப்பான் அப்படின்னா அந்த உத்தியோகம் வேலை வெட்டி இருக்குல்ல, உத்தியோகம் புருஷ லட்சணம்ங்கிறதுலாம் கிடையாது. ஆம்பளை வந்து கடுமையாக உழைச்சி வந்து மனைவிட்ட கொடுத்து குடும்பத்தை பார்த்துக்க சொல்லணும், கணவன் மனைவியை சேர்ந்து தான் அந்த குடும்பமே முன்னேறணும் அப்படிங்கிறத வந்து எப்படி சிதைக்கிறாங்க பாருங்க அவங்க. இது ஒரு விஷயம். 2வது விஷயம், நீங்கள் சொன்னீங்க இந்த ரிலே ரேஸில் இவர்கிட்ட கடத்திட்டார் இந்த மகாராஜன்ட்டன்னு, அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா எல்லார்ட்டையுமே அது இருக்கு, எல்லார்ட்டையுமே இருக்கு. ஏன்னா இவனுக்கு லேசுப்பட்ட ஆளுங்க கிடையாது. இவங்கள்ட்ட அந்த பவர் வர வரைக்கும் எதுகை மோனையில் பேசுவாங்க, கடலில் வீசி எறிந்தாலும் கட்டுமரமாக மிரப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே வந்து உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்லாம் டயலாக் அடிச்சுட்டு பவர் வந்த உடனே போன வைடா அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. சேகர் பாபுவே சொல்லியிருக்காரு, அல்லையா பாபுவே, ஏய் நேரவாடா, நான் 5 நிமிஷத்துல உன்னை உள்ள வைக்கிறேன் பாக்குறியா. சரி, அப்படி அவரு என்ன ஆனார்னு தெரியல. அல்லையா பாபு அந்த இவர் பாதிக்கப்பட்டவர், யாராவது பேசினவர் என்ன ஆனார்னு தெரியல நமக்கு. அந்த ஹேபியஸ் கார்பஸ் போட்டாங்கன்னா தெரியும். அது ஏப்ரல் எண்டில் நடந்த மேட்டர் நினைக்கிறேன். அது மக்கள் கால வெள்ளத்துல எப்படி மறக்கிறாங்க பாருங்க. நம்மளுக்கே வேற புதுசா கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்க இவங்க வந்து கண்டென்ட் கொடுக்கறதுல இவங்க அளவுக்கு ஆள் இல்லை. அதே மாதிரி பொன்முடி சொல்லவே வேணாம், அவர்கிட்ட ஒரு 10 விஷயம் சொல்லலாம். அவர் வந்து ஓய்வெடுக்க போல, கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட், அவரை சர்வீஸ்லேருந்து இன்னும் வராத பொதுமக்களே சந்திக்காதன்னு விரட்டி அடிக்கப்பட்டு, அதோட பாருங்க சாமியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் போய் அவர் குலம் கோத்திரம் நட்சத்திரம் எல்லாம் சொல்லி அங்கே அந்த ஐயர் வந்து அவருக்கு அர்ச்சனை எல்லாம் செஞ்சு மாலை போடுறத பார்க்குறோம் நம்ம. அதாவது அவர் தான் வந்து இந்த கட்சியோட திராவிட கழகத்திலேருந்து வந்த முகமாக பார்க்கப்படுறவர். ஏன்னா பழைய தலைங்கள்லாம் போயிடுச்சு வயசானதுல. இதுல எஞ்சி இருக்கிறதுல இவர் தான் அந்த திராவிட கழகத்தோட முகமா இருக்காருன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த கட்சி வந்து வெளிவேஷம் போடுதுங்கிறத பாருங்க.
அதே நேரத்தில் அல்லையா பாபு என்ன சொல்றாரு? அதைத்தானே ஸ்டாலின் நேற்று இந்த முருக மாநாடை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது, பக்தர்கள் இந்த ஆட்சியை கொண்டாடுகிறார்கள், அற்பர்கள் தான் கதறுகிறார்கள். அதான் எதுகை மோனைக்கு வந்து பக்தர்கள்லாம் யார் யாரு? ராமசுப்ரமணியம், சுகி சிவம், தேச மங்கையர்கரசி, இவர் அந்த மாதிரி இவங்களுக்குன்னு வச்சிருக்காங்களா. அப்புறம் அந்த பிச்சை குருக்கள், இந்த ஆகம பாடசாலைன்னு வச்சு இது பண்றாங்கல்ல. சக்திவேல் முருகனார், சக்திவேல் முருகனார். ஓ, இப்போ நான் இனிமே உங்களை வந்து ராஜேஷனார் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈர்விகுதி சேர்த்தாச்சுன்னா மரியாதை வந்துடுது. அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் தான் இவங்களை துதிப்பாடிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த ஆட்சியோட அவலத்தை தான் தினசரி பொதுவெளியில இவர் இந்த ஒன்றிய செயலர் ஒருத்தரே வந்து சேலத்தில் ஜாதியை சொல்லி இழிவுபடுத்தினது. கோவில் உள்ள வராத அப்படின்னு சொல்லி, நீ யாரா, எப்படிரா உள்ள வந்த அப்படின்னு சொல்லி அவர் பேசினதை பார்த்தோம். அதே மாதிரி எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்காரர் முட்டத்தார் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தஞ்சாவூரில் அவரோட பிஏவை எப்படி திட்டுறாரு பாருங்க. அதாவது இவங்க எல்லாருமே இவங்களுக்கு வந்து அந்த மேட்டிமைத்தனம் தான். இதுக்கு வந்து காங்கிரஸை பார்த்து இந்த கட்சி சொல்லிச்சு ஒரு காலத்தில், பண்ணையார் கட்சி, மேட்டுக்குடிகள் கட்சி அப்படின்னு. பூரா பண்ணையாரும் அந்த பண்ணையார் குணம் உள்ளவங்கெல்லாம், மேட்டுக்குடித்தனம் உள்ளவங்கெல்லாம், அந்த நான் தான் பெரியவன் நீ எனக்கு அடிமை அப்படின்னு மனோபாவம் உள்ளவங்க எல்லாமே இப்போ ஐக்கியமாக இருக்கிற இடம் அந்த ஒட்டுமொத்த கூட்டமுமே திமுகவில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதுக்கு நம்ம போகிற போக்கில் அப்படியே சொல்ல வேண்டாம். ஒரு 2 உதாரணத்தோடய சொல்லிட்டு போகிறேன். ஒன்று எம்ஆர்கே பன்னீர்செல்வம், 2வது பொன்முடி, 3வது சேலம் ஒன்றிய செயலாளர், 4வது கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன். மனு கொடுக்க வந்தவங்களையே ஒரு சாத்தினாரு. அன்பரசனும் தாமு அன்பரசன் அவன் வந்து இது போட்டியா ப்ளீச்சிங் பவுடர் நீ தான் சொல்ல அப்படின்னு சொல்லி இது இல்ல மனு கொடுக்க வந்தாரு, அவரும் திட்டினாரு. ஆமா, வாய்க்கு வந்தது திட்டினாரு. அவரு வாய்க்கு வந்தது அவன் என்ன தண்ணி குடிச்சானோ அப்படின்லாம் வேற அதுவும் பேசினாரு. அப்புறம் மேயர் பிரியா அக்கா வேற இருக்கவே இருக்காங்க. மழை பொழியுது, ட்ரெயின் ஆகுது, அவங்க வேற இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க இந்த கீதா ஜீவன் முட்டை ஏன் கருப்பாயிடுச்சு, அதோட இது மழை பெஞ்சு தண்ணி அதுல இதாகி அதுக்குள்ள இறங்கி முட்டை ஓட்ட தாண்டி போகுங்கிறது சயின்டிஸ்ட் கீதா ஜீவன் தான். இது செல்லூர் ராஜு இந்த பயில வேற கிண்டல் பண்றானுங்க. அந்த அளவுக்கு இந்த கட்சி வந்து மக்களை வந்து மக்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்க வேண்டிய ஆட்சியானது மக்களுக்கிட்டே வில்லத்தனமா நடந்துக்கிறாங்க பாருங்க. வரக்கூடிய தேர்தலில் மக்கள் இதுக்கு பாடம் போட்டலைன்னா தமிழ்நாட்டில் யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அதற்கு கட்டியங்கூறு, அதாவது இந்த ஆட்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத உள்ளங்கை நெல்லிக்கனி போல்னு இவங்க மேடையெல்லாம் பேசுறது மாதிரி இருந்திருக்கு. ஒருத்தர் மேலே திருட்டு புகார் சொல்லியிருக்காங்க. காலத்தீஸ்வரர் கோயிலில் இருக்கிறப்ப இவர் மீது ஒரு புகார் வந்திருக்கு. இவர் என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தை இவர் வந்து கண்காணிப்பாளராக போடு அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு. இதை எதிர்த்து இது என்னங்க, ஒருத்தர் மேலே ஏற்கனவே தப்பு பண்ணவர், அவரை தண்டிக்காமல் அவரை தூக்கி மிகப்பெரிய கோயில் ஸ்ரீரங்கம் புராதனமான கோயில் அங்கே வந்து அதுவும் கண்காணிப்பாளராக இவரை போட்டிருக்கீங்களே, இது திருடங்கையில் சாவி கொடுத்தது மாதிரி இல்லையா அப்படின்னு ராம ரவிக்குமார் புகார் கொடுத்துருக்காரு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? திண்டுக்கல் பகுதியில் உள்ள இந்த காலத்தீஸ்வரர் கோவிலில் தான் இந்த வேல்முருகன்கிறவர் அங்கே பணியில் இருந்தார். அங்கே திருப்பணி செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்களையும் அங்கே அந்த தூண், கருங்கல் தூண், பழங்கால தூண், 500-1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த தூண், வேறு சில சிலைகள் போன்றவற்றை இவர் திருடி விட்டார் அப்படிங்கிறது தான் அலிகேஷன். ஒரு HRNC அதிகாரி, பாதுகாக்க வேண்டியவர் திருடி இருக்கார். கள்ளனே காப்பானே கள்ளன் ஆயிட்டான், இந்த பயிரை பாதுகாக்க வேண்டிய வேலியே பயிரை மேய்ந்து விட்டது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அவர் மேல நம்ம என்னுடைய அருமை நண்பர் ராம ரவிக்குமார் வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு. 4 நாள் முன்னாடி, 4-5 நாளைக்குள்ளதான் அவரை வந்து திண்டுக்கல்ல வந்து HRNC அலுவலகத்துக்கு வர சொல்லி விசாரணை நடத்துறாங்க. விசாரணை நடத்த வரும்போது யார் மேல புகார் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆள் அங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா புகாரை மொத்தமாக இவர் தெரிவிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் என்கொயரி நடக்கும்போது ரவிக்குமார்கிட்ட இவங்க என்கொயரி நடத்தும்போது அவரை பக்கத்து ரூம்ல இருந்து எல்லாத்தையும் காதில் கேட்குற மாதிரி ஒரு அந்த ஆளை பக்கத்து ரூம்ல, ஏன்னா HRNC அதிகாரி தானே, அவன் என்னுடைய கலீகுடா, அவனை எப்படிடா நான் விட்டு கொடுக்க முடியும், அவன் என் ஃப்ரெண்டுடா இப்படின்னு இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீதி நேர்மை அதெல்லாம் கிடையாது, அதான் என் கலீகு, ஹவு கேன் ஐ லெட் ஹிம் டவுன். ஸோ இவருடைய குற்றச்சாட்டு சொல்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதில் தயார் பண்ணுறதுக்காக தயார் பண்ணிக்கலாம்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வீடியோ எடுத்தா தானே பிரச்சனை. ரவிக்குமார் அப்ஜெக்ட் பண்ணுவார். அதனால அந்த பக்கத்து ரூம்லேயே வச்சு அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இது ரவிக்குமார் இதையும் அப்ஜெக்ட் பண்ணுறாரு. அவர் எங்கே, அவர் ஏன் இங்கே வந்தார், எதுக்காக அவர் வந்தாருன்னு அதெல்லாம் கேட்டு அப்ஜெக்ட் பண்ணுவோம். ஆனால் ரவிக்குமாரை இதுக்காக 4 மணி நேரம் உட்கார வைக்கிறாங்க அங்கே. அவர்கிட்ட போன உடனே அந்த என்கொயரி எல்லாம் முடித்து உடனே செய்யலை. அப்படி இருக்கக்கூடியவரை இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே ஸ்ரீரங்கத்தில் இல்லாத அட்டூழியங்கள்லாம் இருக்குது. பெருமாளோட காலை உடைச்சிட்டு தான் அதுக்குள்ளே இருந்த சால கிராமங்கள்லாம் திருடிட்டாங்க இவங்க. அதில் ஜெயராமன் ஒருத்தர் ஹெச்ஆர்என்சியில் இருந்தார். அவர் டிசியாவோ ஜேசியாவோ இருந்தார். அவர் இந்த கூத்தெல்லாம் அடித்தாருன்னு நம்ம சேது அரவிந்தும் இவரும் நம்ம கோவிந்தன்ஜி அப்புறம் ரங்கராஜன் நரசிம்மன் போன்றவர்கள்லாம் ஒரு குற்றச்சாட்டை அப்போவே முன் வச்சுருந்தாங்க. இப்போ அவரை கொண்டு வந்து இப்போ ஸ்ரீரங்கம் கோவிலில் ஏன் கொண்டு வந்து வச்சுருக்காங்க? அங்கே பக்கத்தில் ஸ்ரீரங்கத்தோட ஒரிஜினல் பேர் வெள்ளி திருமுற்றம். இந்த வெள்ளி திருமுற்றத்தில் என்னெல்லாம் செய்ய முடியும், திருவள்ளரையில் என்னெல்லாம் செய்ய முடியும், சமயபுரம் கோவிலும் இதை ஒட்டி தான் வருது. அதனால் மேக்ஸிமம் இந்த ஆள் வந்து யோக்கியனாக இருந்தால் சொத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இவரை கொண்டு போய் போடலாம். சூப்பராக திருடுறான், நல்லா கல்லா கட்டுறான், நல்லா ஊழல் செய்கிறான், லெஃப்ட் அண்ட் ரைட் ஊழல் செய்யறான். கேஸ் வச்சிருக்கு, இவனை மிரட்டியே பல விஷயங்களை. அடுத்தது இருக்கு பாருங்க, நீங்க சொல்றது அந்த ஆங்கிள்லையும் இருக்கு. நீ ஏற்கனவே திருடணும், உனக்கு எப்படி திருடுறதுங்கிற நுணுக்கம் உனக்கு நல்லா தெரியும். நான்கில் சம்பத்னு ஒரு வாடகை வாயர் இருக்கார் பாருங்க. ஆனா அவர் சொன்ன ஒரு கருத்தில் நான் உடன்படுறேன். எல்லாரும் நிலக்கடலையை பிடுங்கி திம்போம். பிடுங்கி திங்கும் போது அந்த செடி பிடுங்கிட்டு அதில் கடலையை மட்டும், ஏன்னா அது பூமிக்கு அடியில் விளையிறதான நிலக்கடலை, அதில் செடியை நம்ம போட்டுருவோம். இது வந்து வெளியில் இருக்கிறவனுக்கு தெரியும். ஆனால் கருணாநிதி மட்டும் அந்த மண்ணுக்குள்ளே இருந்துக்கிற வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய அந்த வேருக்கு அடியில் இருக்கக்கூடிய கடலையை எடுத்து திருடுவார். விஞ்ஞானபூர்வமாக அதுவும் இந்த மாதிரிலாம் நுணுக்கமாக ஊழல் செய்கிறதுல கருணாநிதியை மிஞ்ச முடியாதுன்னு ஒரு தடவை நாஞ்சில் சம்பத், இன்னைக்கு திமுக ஆதரவாக பேசக்கூடிய, கருணாநிதியை புகழ்ந்து பேசக்கூடிய, ஸ்டாலினை புகழ்ந்து பேசக்கூடிய நாஞ்சில் சம்பத் சொன்னது. இந்த குவாலிட்டி இவருக்கு இருக்கும் போல இருக்கு, இந்த வேல்முருகனுக்கு இருக்குங்கிற காரணத்தினால்தான் திண்டுக்கல்ல நீ என்ன பண்ண போற, உன்னால எவ்வளவு தூரம் இங்க வந்து எங்களுக்கு கையூட்டு பெற்றுக் கொடுக்க முடியும், எவ்வளவு மைலேஜ் அங்க எடுக்க முடியும், அங்க இதை தாண்டி நீ இப்படி இங்க வந்துட்டேன்னா சமயபுரம் இருக்கு, திருவானக்காவல் இருக்கு, பக்கத்துல ஸ்ரீரங்கம் இருக்கு, திருவள்ளரை இருக்கு, பல்வேறு கோவில்கள் இந்த சுத்தி இருக்கு, தூள் கலப்பலாம், அதனால அடித்து தூள் கலப்பலாம் அப்படின்னு இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க போல இருக்கு. இது வந்து இந்த அறநிலையத்துறையின் ஒரு கேடுகட்டத்தனத்தை, புறையோடி போன, இது வந்து கால் அழுகி போய் அதில் வந்து புழு வந்தால் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜில் தான் இந்த இந்து அறநிலையத்துறையோட செயல்பாடு, அடாவடித்தனமான செயல்பாடு. இந்த இந்து அறநிலையத்துறைங்கிறதே கோவிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை களையணும், அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வெளியில் போயிடணும். அவங்க அந்த மாதிரி எத்தனை கோவிலுக்கு வெளியில் போயிருக்காங்கன்னு நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லட்டும். இல்லைங்க, அவங்களுடைய அந்த ஹெச்ஆர்என்சியோட நோக்கமே ஒரு பிரச்சனையான இடத்துக்கு வந்து அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இதுதான் ஹெச்ஆர்என்சியோட நோக்கம். ஆனால் என்ன ஆயிடுச்சு, நரிக்கு நாட்டாம கொடுத்தா கிடைக்க 7 ஆடு கேட்குங்கிற கதையா? ஆட்சிக்கு வந்தாலே ஒரு 4700 கோயிலை எடுத்திருக்காங்க, கட்டுப்பாட்டுல எல்லாம் கொண்டு வந்து. அது அதோட இல்லாம கும்பாபிஷேக கணக்கு வேற கொடுக்குறாங்க பாருங்க. இவங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கும்பாபிஷேக கணக்கு கொடுக்குறாங்க பாருங்க. கும்பாபிஷேகத்துல எந்த அளவுக்கு திருட முடியுங்கிறதுக்கு இவங்க ஒரு ட்ரெண்ட் செட்டர். வயலூர், குமார வயலூர் இருக்கு திருச்சி பக்கத்துல, அந்த ஊர்ல என்னென்ன ஊழல் நடந்ததுங்கிறது அது ஒரு பெரிய டீட்டெயில் இருக்கு. டிஆர் ரமேஷ் அவங்கள்ட்ட கேட்டாக்க, உமானந்தன்ட்ட கேட்டாக்க, இந்த 4 வருஷத்துல இப்போ இந்த புதுசாக நம்ம இவங்க ஆலயம் காப்போம் வேற இருக்காங்க, அந்த அளவுக்கு ஒரு முறை நாற்றம் எடுக்கக்கூடிய ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இந்த இந்து அறநிலையத்துறை திகழ்கின்றது என்பதுதான் வருத்தமான விஷயம். அதில் ஒரு கொள்ளைக்காரனை கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் கொண்டு வந்து இப்போ அவருக்கு போஸ்டிங் போட்டு அவரை காப்பாற்றுறதுக்காக ரவிக்குமாரை மிரட்டுறாங்க. இது வந்து அடாவடி செயலாகத்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. காம்ரேடுகள் திடீர்னு காஷ்மீருக்கு பயணம், ஏன்னா அவர் தன்னுடைய முகநூலெல்லாம் அது போட்டிருந்தாரு. அங்கே போன உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தோம். இந்த பஹல்காம் தாக்குதல் நடந்த பொழுது காஷ்மீருக்கு தான் ஃபஸ்ட்டு ராகுல் காந்தி போனார். 26 பேர் தாலி எடுத்திருந்தாங்க, அந்த இதுக்கு போகலை. அந்த காஷ்மீரில் வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து அவரும் பாராட்டப்பட வேண்டியவர் தான், அவர் தான் துப்பாக்கி பிடுங்கிறதுக்காக முயற்சி பண்ணார், அவரை சுட்டுட்டாங்க. அடில் ஷா அப்படிங்கிறவர் அந்த குடும்பத்தை சந்தித்து விட்டு
சு வெங்கடேசன் அவர் வந்து முகநூலில் தைரியமான அந்த போராளியின் குடும்பத்தை நான் போய் பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவர் அதோட மட்டும் சொல்ல, அடில் ஷா அவர் அப்பாவை போய் பார்த்தேன். அவர் சொன்னார் இதுதான் காஷ்மீர் அப்படின்னாரு. இது அவர் வந்து நாங்கள் அனைவரும் இந்த மாதிரி காஷ்மீரை பாதுகாப்பதற்கு மிகவும் குறியாக உள்ளோம், இதுதான் காஷ்மீரத்தின் குரல் அப்படின்னு சொன்னார் அப்படின்னாரு. எனக்கு அதை படிக்கும்போதே அவர் சு வெங்கடேசன் அவர் அதை படிக்கும்போதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அடில் ஷாவோட அப்பாவுக்கு எப்படியும் ஒரு 55-60 வயசு இருக்கும். அதில் அந்த ஃபோட்டோ கூட நான் பார்த்தேன். இப்போ 89ல் பண்டிட்ஸ்லாம் அங்கே விரட்டினாங்கல்ல, காஷ்மீரி பண்டிட்ஸ் எல்லாம். அப்போ இவர் ஒருவேளை அடில் ஷாவோட அப்பா எதிர்த்து குரல் கொடுத்துருப்பேன். நான் அடில் ஷாவோட தியாகத்தை போட்டுறேன். அடில் ஷாவோட அப்பாவோட மனதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. புத்திர சோகம் வந்து அவர் ஆட்டி படிக்குது. இருந்தாலும் இதில் அரசியல் செய்யக்கூடிய அந்த சு வெங்கடேசன்ட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அடில் ஷா மாதிரி இதே குரல்ல பேசுறவங்க இருக்காங்கன்னு சொல்றான் இல்லையா அந்த ஆள்கிட்ட வந்து யாராவது கேட்கணும். நாமளே கூட குண்டக்க மண்டக்க திடீர்னு இந்த ஆளுக்கெல்லாம் போனை பண்ணி, ஏன்பா பண்டிட்டை விரட்டும் பொழுது அடில் ஷாவின் அப்பா போராடினாரா அப்படின்னு கேட்கணுமா? அடில் ஷாவோட அப்பா தான் போராடினவங்கிறது, வேற யாராவது போராடி இருந்தாங்களா, வேற யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்களா, அந்த பண்டிட்டுகளின் குரலற்றவர்களின் குரலாக மாறி அந்த நாதியற்றவர்களுக்காக யாராவது குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு அதை கேட்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. ஆனா இந்த சு வெங்கடேசன் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. இந்த ஆள் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகன். சிவாஜி கணேசன், கமலஹாசன் அவரால் தான் நகைக்கடன் அந்த இது வாபஸ் வாங்கப்பட்டது உட்பட அவரே அதை சொல்லி எல்லாத்துலயுமே 1 கோடி பார்வையாளர்களை தாண்டி விட்டது நான் பேசிய பேச்சு அப்படின்னு. வாயை திறந்தா பொய் பித்தலாட்டம், அதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. பொய் ரெக்க கட்டி உடனே போயிடுங்க. உண்மை நடந்து போறதுக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். இந்த மாதிரி இந்த பேங்க்குக்கெல்லாம் பொங்கல் லீவ் மோடி அரசு உடலை அப்படின்னு சொல்லி சொன்ன முதல் பொய்யன் இந்த ஆளு. வாயை திறந்தா பொய்யை தவிர வேற எதுவுமே பேசாத இந்த ஆளு. கீழடி பத்தி கூட இப்ப பேசுறாங்க. கீழடியை பத்தி பேசும்போது ஷெகாவத்துக்கிட்ட கேட்குறாங்க, கஜேந்திர சிங் ஷெகாவத்துக்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்ச உடனே தான் நாங்கள் இதுக்கு ஒரு டெசிஷன் எடுக்க முடியும்னு ஒன்று. அதுக்குள்ள இந்த ஆளு அங்கே வந்து கோமியம் கிடைக்கல போல இருக்கு அப்படின்னு கிண்டல் அடிக்கிறான். ஒட்டகமூத்திரம் குடிக்கிற இந்த பயலுக்கு ஒட்டகமூத்திரம் குடிக்கிறவன்ட்ட வாங்கி குடிக்கிறான். ஒட்டகமூத்திரம் கூட இந்த பையன் டைரக்டா குடிக்கல. எவனாவது ஒட்டகமூத்திரம்லாம் யாரும் குடிக்கலன்னு சொன்னாங்கன்னா அது சில பேர் இருக்கானுங்க, சில தரதலைங்க இருக்கு. இவனுக்கெல்லாம் போய் பதில் சொல்லணுமான்னு நம்ம கடந்து போய் அதை அந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணுறதில்ல. நாமளும் தரங்கட்டு போக வேண்டான்னு. ஒட்டகமூத்திரம் குடிக்கிறவன்ட்ட வாங்கி குடிக்கிற இந்த பயலுக்கு இவ்வளவு இருக்குன்னா, நான் ஒரு நம்ம கல்வெட்டு ராமச்சந்திரன், உங்களுக்கு நம்ம கல்வெட்டு ஆராய்ச்சியாளர், ஒரு பயாசரா இல்லாமல் உண்மையான கல்வெட்டு ஆராய்ச்சியாளர், எப்படி குடவாயில் பாலசுப்ரமணியமோ அந்த மாதிரி இவரும் அவருக்கு சார்பெல்லாம் இல்லாமல் பேசக்கூடியவர். அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த கீழடியை பற்றி இந்த பையன் எப்படிலாம் சொல்கிறானே, அந்த கீழடியில் ஒரு 2-3 ஐட்டம் கிடைச்சிதான் அப்படின்னோடனே என்ன அப்படின்னு கேட்டார். திருவோடு அப்படின்னோடனே சைவர்கள் இது பண்ணுறது, திருவோடு கூட இருந்திருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம் இல்லைங்க. அந்த பானை மேலெல்லாம் ஏதோ எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்குன்னாங்கல்ல, இப்போ திருவோடு இருந்தாக்க அதில் ஏதாவது பொறிக்கப்பட்டிருக்குமா, நீங்கள் என்ன கேட்க வரீங்க கொஞ்சம் டைரெக்டாக கேளுங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், உண்டியல் ஏதாவது கிடைக்குமாங்க. உண்டியல் வந்து இந்த பெக்கர்ஸ் பவுல் நான் சொல்கிறது திருவோடுங்கிறது இந்த சிவனடியார்கள் வச்சிருக்கிறது. இந்த மாதிரி வெங்கடேசன் மாதிரி பிச்சைக்கார பயல்களுக்கு மூதாதையர்கள் இருந்திருப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா இன்னும் இந்த கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வக்கரம் நிறைந்த கும்பல் தானே அது. ஒட்டுமொத்த அந்த கழித்து விடப்பட்ட இதெல்லாம் கழிசடை அப்படின்னு சொல்லி ஒரு எச்சம் ஒரு ஃபேக்டரின்னு இருக்கும்போது அதில் நல்ல ப்ராடக்ட்லாம் பிரிஞ்சு வந்து சீனாவின் எச்சமா ரஷ்யாவின் எச்சமா, சீனா ரஷ்யா அதோட அடிமை தானே இந்த பையன். அதனால நான் கேட்டேன் அவர்கிட்ட, அதில் உண்டியல் ஏதாவது கிடைச்சதான்னு. இங்கே பாருங்க, நம்ம நியாயமாக பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னாரு. இல்லைங்க, இவன் ஏதோ ஓன் பண்ணிக்கிறத பார்த்தா, இவன் ஏன் ஓன் பண்ணிக்கிறது, இவன் யாருன்னா ஓன் பண்ணிக்கலாம், இவன் ஓன் பண்ணிக்க கூடாது. என்னுடைய இனிய நண்பர்
பாலான்னு கார்ட்டூனிஸ்ட் பாலான்னு இருக்காரு. அவர் தான் இவனை பற்றி முதல்ல கொஞ்சம் தோல் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் தமிழனின் அடையாளம் யாரு, 4 எலெக்ஷன்ல நின்று 2019க்கு முன்னாடி இவர் தான் புஸ்தகம் எழுதி விருதெல்லாம் வாங்கினார்ல, வேல்பாரி. இந்த புத்தகம்லாம் எழுதும்போது இவர் தன்னை தமிழராக அடையாளப்படுத்தி கொண்டு தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு அப்படின்னு பேசின நபருக்கு பார்லிமெண்ட் சீட்டு கிடைச்ச அடுத்த செகண்ட்ல இருந்து இது திராவிட நாகரிகம், அதாவது திமுகவோட கூட்டணி வந்து முடிவாகி தான் கேண்டிடேட் ஆக போறோன்னு உடனே இந்த பையன் அடிச்ச பல்ட்டி உண்மையை தமிழுங்கிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் இவரோட தாய்மொழியை பத்தி ஏதோ சொல்றாங்க, இவர் வேற்று மொழி அப்படின்னு இருந்தா இருக்கட்டும். இது ஒன்றுபட்ட பாரதம், நமக்கு ஒன்றும் அதுல வந்து செப்பு மொழி 18 உடையாள் அப்படின்னு மகாகவி பாரதியே சொல்லியிருக்கும் போது நாம அதை நம்ம பெருசுப்படுத்தல. ஆனா அவங்களுடைய பார்வையில சொல்றேன், நண்பர் பாலா போன்றவர்கள் பார்வையில இந்த ஆள் வந்து ஒரு திருட்டு பைய, இவன் வந்து மொழி இனம் இதை வச்சு அரசியல் செஞ்சுட்டு இப்ப திடீர்னு திராவிடம்னு பல்ட்டி அடிக்கிறான், இவன் ஒரு நம்பத்தகாத ஆளு அப்படின்னாங்க. அப்போதான் நான் இன்னொரு கருத்தும் எனக்கு மனசில் பட்டுது. இந்த ஆள் இந்த மாதிரிலாம் பேசும்போது இவன் ஒரு டூரிஸ்ட் கைடு. இந்த டூரிஸ்ட் கைடுக்கு பேச்சை பார்த்தீங்களா நீங்கள்? கைடோட வேலையை பார்க்காம போய் மதுரையில் போனோமா, மதுரையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவன் என்னைக்காவது பேசியிருக்கானா? என்னைக்கா இருந்தாலும் அவன் கட்சி கொள்கையை பற்றி கூட, அவன் கட்சிக்கு முன்னாடி இருந்த சாதனைகளை பற்றி கூட அவன் பேசுறது இல்லை. இப்போ வந்து பெரிய தத்தி புகழும் சின்ன தத்தி புகழும் தான் பாடுறான். அதை தாண்டி அந்த வாயை திறந்தான்னா பிஜேபியை பற்றி விமர்சிக்கிறது தான் தன்னோட முச்சூடும் அவனோட வேலையாக வச்சிருக்கான். நீதிபதியை கூட ஒருமையில பேசிய அந்த ஒரு கேஸ் கூட அவர் மேலே போடலான்னு இருந்தது, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அதாவதுங்க பதவிக்காக ஈவேரா சொன்னது தான், எவன் காலையும் கழுவி குடிப்பான் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு வாழும் உதாரணமா நம்ம அதில் பல பேர் இருக்காங்க. அருணன் இருக்காரு, இன்னும் எத்தனையோ பேர் இருக்காருல. அந்த போட்டியில ரேஸ்ல நூலிழையில முன்னாடி நிற்கிறது இந்த சு வெங்கடேசன் தான். இந்த கட்சியே ஒரு கேடுகட்ட கட்சிங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன். பார்க்குறவங்க யாராவது என்ன கடுமையா பேசினாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் இப்படி தான் சொல்லணும். கேரளாவில் ஒரு பை எலெக்ஷன் வருது. அந்த பை எலெக்ஷனுக்கு காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் போட்டி போட்டுட்டு யாரோட கூட்டணி வைக்குதுன்னு பாருங்க. இந்த காங்கிரஸ் கட்சி அந்த மலப்புறத்தில் தீவிரமாக இயங்கக்கூடிய, தீவிரம்னா சித்தாந்த தீவிரம், கருத்து தீவிரம் இல்லை, அவங்க செயல்பாடுகள்லேயே குண்டக்க மண்டக்க இருந்து தீவிரவாதத்தை கூட ஆதரிக்க தயங்காத ஒரு இயக்கத்தோட அவங்க போய் கூட்டணி பேசுறாங்க. இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு கூட்டணி பேசினது யாருன்னா முன்னாள் கோவை எம்பி நடராஜன் போய் யார்கிட்ட போய் பேசுறாரு? மதானி பிடிபி ஆபீஸ்ல போய். மதானி யாரு? கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட்ல கன்விக்டட் கிரிமினல், மாஸ்டர் மைண்ட் கன்விக்டட் கிரிமினல்கிட்ட கூட்டணி பேசுற இந்த பயலுக நமக்கு கண்ணியத்தை பத்தியும் தேசபக்தியை பத்தியும் பொது வாழ்க்கையை பத்தியும், அதுவும் வந்து மதவெறின்னு சொல்லி நம்மளை வேற சொல்றான். இதுல மதவெறியர்களுக்கு கண்ணை மறைத்து விடும் இதை போன்ற அற்புதங்கள் நாடெங்கிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதான் தான் நாங்க சொல்றோம், நாடெங்கும் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுனால்தான் இந்த நாடு வந்து அமைதியா இருக்கு. ஒன்ன மாதிரி ஓட்டு பொறுக்கி அரசியலுக்காக கோயம்புத்தூர்ல போய் குண்டு வச்சு 60 பேரோட தாலியார்த்தவன்ட்டு போய் கூட்டணி வைக்கிற நீ பேசலாமா? யாருன்னா பேசலாம். கடுமையா நீ இப்படிலாம் பேசாத, உரிமையில பேசலாமா? மட்டு மரியாதைலாம் இவனுக்கு இவ்வளவுதாங்க மரியாதை. யாருக்கு என்ன மொழி புரியுமோ அவனுக்கு அந்த மொழியில மட்டும்தான் பேச முடியும். இந்த வெங்கடேசன் போன்றவர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசி கடந்து போய்விடலாம் என்று நினைத்தால் இதை விட கடுமையாக நாம் ரியாக்ட் செய்வோம். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் சுவையாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்ட திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.